வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, டீச்சர். எப்பொருள் எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பேரு 48ஆம் பக்கம். என்னுடைய வாசகர்களுக்கு என் தற்போதைய நிலை தெரிய வேண்டும் என்பதற்காக மேற்கண்ட விவரங்கள் தந்திருக்கிறேன். நான் தனிமையில வாழ்றது, எங்க காட்டுக்குள்ள இருந்துட்டு இது ஆராய்ச்சி பண்றேன். காட்டுக்குள்ள இருந்துட்டு தான் இது பண்ணணும். காட்டுக்குள்ள இருந்துட்டு எது வகையான குடிசைதான் இருக்கு. எப்பாவது போறப்ப சீமெண்ணெய் விளக்கு தான் இருக்கு, எனக்கு மின்சாரம் கிடையாது. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் சரிங்களா, நான் நேரில் பார்த்தேன். சரி, அப்படின்னா எதுவுமே இல்லாம இயங்கலாம்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இருந்தாலும் மக்களுக்கு நாம எவ்வளவு சொகுசு அவரு. அப்ப புத்தர் எப்படி இருந்தாருன்னு சொல்றாரு. புத்தர் வந்து அரச போகத்தை துறந்தார். நான் சாதாரணமா நான் காட்டுல இருக்கேன். அவரு துறந்தது பொழுது நான் வந்து பெரிய ஆளே கிடையாது. அரசர் போகத்தை துறக்கும் பொழுது நான் ஒரு சாதாரண ஆளுன்னு சொல்றாரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பொறியாளர், அவரு ஒரு குடிசையில் இருந்தார். பல மாடி அரபு நாட்டுல, பணக்கார நாட்டுல கட்டடம் கட்டியவர். அப்புறம் அந்த அந்த அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர். அவர் இருந்து ஆராய்ச்சி பண்ண இடம் வந்து வெள்ளியங்கிரி மலை அடிவாரம், தொண்டாமுத்தூர் சொல்லுவாங்க. தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் சொல்லுவாங்க, நரசிபுரம்னு சொல்லுவாங்க. நம்ம போய் பார்த்தோம். எதுக்கு அதை சொல்றாருன்னா, அப்ப தனிமையில் இருந்தால்தான் நல்ல ஆற்றல் வரும். தனிமையில் இருந்தால் தான் சிந்திக்க முடியும். தனிமையில் இருந்தால் நல்ல ஒழுக்கங்கள் வரும். தனிமையில் இருந்தால் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். ஏன்னா உனக்கு எந்த தேவையும் இல்லாத பொழுது நல்ல பழக்கம் வந்துடும். அப்ப நல்ல நூல்களை படிக்கலாம். இப்ப நான் அதன் வீட்டை விட்டு வெளியே போறது. நான் வீட்டை விட்டு எந்த நாடு எந்த ஊர் எதுக்கு நான் போறதே இல்லை. எல்லாம் வீட்டிலே தான் இருக்கேன். அப்ப எனக்கு 24 மணி சிந்திக்கிறேன், புதுசா கண்டுபிடிக்க முடியுது. பாருங்க, நான் இந்த மாதிரி புதுசா கண்டுபிடிச்சது போய் நம்ம ஒரு பல்கலைக்கழகத்தை காட்டலாம்னு நான் நினைக்கிறேன். அவங்களே சொல்றாங்க போய் சந்திப்போங்கிறாங்க. இதுதான் விஞ்ஞானம். அப்படியே வந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த மின்சாரம் வெளியே வந்துடும். ஏன்னா உடம்பு எப்படி இயங்குதோ அதே மாதிரி அதுவும் இயங்குகிறது. அதான் விஷயமே. சரிங்களா? சரிங்க. என்ன பழனிவேல் வேலை முடிஞ்சிருச்சா? பழனிவேல் வேலை முடிஞ்சிருச்சா? வீட்டுக்கு வந்துட்டீங்களா பழனிவேல்? சரி சரி. நீருணவு முறையில நாம 48 தானே சொன்னீங்க? 48 முடிச்சிட்டோம். 47 48 தானே. இந்த மருந்தெண்ண வேண்டாம் யாக்கைக்கு, அதான் 47 47 48 48. மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டு மேற்சொன்ன மூன்றுமே எனக்கு தண்ணீரை மட்டுமே அருந்தி உயிர் வளலம் என்ற திடமான நம்பிக்கை ஊட்டியதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எது? அதாவது அர்னால்ட் சொல்லக்கூடிய அர்னால்ட் ஹியூமன் பாடிஸ் ஏர் மிஷின், உடம்பு காற்றடைங்கிற கருவி. தண்ணீர் எதுக்கு பயன்படுத்துறோம்? உராய்வை குறைப்பதற்கும் கழிவை வெளியேற்றுவதற்கும். அப்ப தண்ணீர் எதுக்கு? எண்ணெய் போடுவது மாதிரி. எண்ணெய் சின்ன கொஞ்சம் எண்ணெய் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் போடுவது போல உள்ள போட்டுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உராய்வுலாம் குறைக்கிறதுக்கும் கழிவு வெளியேற்றுறது. தண்ணீர் என்பது இதுக்குத்தான். தண்ணீர்ல எதுவுமே கிடையாது. தண்ணீர்ல எதுவுமே கிடையாது. காத்துல இருந்து தான் வருது. எல்லாமே காற்று தான். கோடிக்கணக்கான காற்று தான் வருது. சுவாசத்திலிருந்து எல்லா உயிர்களும் வாழுது. இது பகுத்தறிவை பயன்படுத்தினா தான் சுவாசத்துல வாழ முடியும். பகுத்தறிவை பயன்படுத்தினா தான். பகுத்தறிவுங்கிறத பயன்படுத்துறது இல்லை யாரும். உலகத்துல யாரும் உணவு திங்கிறவன் பூரா உணவு வந்து உணவை அறிந்து அகத்தூய்மைக்காக தான் சாப்பிடுறோம். இப்ப அந்த தொகுக்கப்பட்ட விஷயங்கள் உள்ள ஓய்வா இருக்கிறப்ப எல்லா விஷயம் வெளிப்ப நீங்க இப்ப இது வரைக்கும் ஏன் வேகமா நல்லா ஆகுதுன்னா, இது வரைக்கும் மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். அதெல்லாம் வந்து இங்க வந்து நிற்கும், வாயில வந்து நிற்கும். அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கத்தான் வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு இறக்கும். அந்த விஷத்தை எடுக்கலன்னு உங்களுக்கு கொண்டு போடும். உடனே கொள்ளாது, 4-5 நாள்ல கொண்டு. இப்ப வந்து திடீர்னு உண்ணா நோன்பு இருக்காம பாருங்க, 10 நாள்ல மயக்க மட்டும் உண்டு செத்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த விஷத்தை எடுக்க தெரியாது. ஏன் சாகுறாங்க? விஷத்தை எடுக்க தெரியாதனால இறந்துடுறாங்க. அது பட்டினியால் மனிதன் சாவதில்லை. பட்டினியால் மனிதன் சாவதில்லை. பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் வளர்ந்து உடனே கொள்ளாது. ஒரு நாள் கொள்ளாது, 2 நாள் கொள்ளாது. 10 நாள் 5 நாள் ஆகி சிறுநீரும் போகாத மலமும் போக அடைச்சு நின்றுடும். அதுதான் நீங்க உணவு தின்னுட்டு அடைச்சி வச்சிருக்கிறீங்க.
அவன் திடீர்னு நிறுத்த முடியாது, எல்லாம் காஞ்சி போய் உள்ள சடி வெளியேறாத, நச்சுத்தன்மை வெளியேறாத அப்படின்னு நின்னுரும். சரி, அப்ப சரிங்க ஐயா. ரெண்டு ரெண்டு விடி அந்த விஷத்தை இறக்குவதற்கு பல்லு வளர்க்குறான். அந்த விஷத்தை இறக்குறதுக்கு தான் பல்லு வளர்க்குறான். அந்த விஷத்தை இறக்குறதுக்கு 33 அடி யாரும் இறக்க முடியாது. அதுக்கு தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார், வேக வைத்த காய்கறி வச்சு தொண்டையை சுத்தம் பண்றாங்க. தொண்டை கீழே 33 அடி சுத்தம் பண்ணணும். அப்ப சுத்தப்படுத்துறப்ப இங்க பட்னியே கிடையாது. பட்னியே கிடையாது. ஏன்னா எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. எப்படி நம்ம இந்த மின்சாரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாரு. இப்ப லைட் வச்சிருக்கிற எரிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் எரிஞ்சிட்டு இருக்குன்னா வெளியிருந்து மின்சாரம் போயிட்டே இருக்கு, வெளியிருந்து நைட்ரஜன் உள்ள போயிட்டே இருக்கு. வெளியிருந்து இதுக்கு நைட்ரஜன் போயிட்டே இருக்கனால இது தேர்றதே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. 6 நாள் எழுகிறது, இப்ப 7 நாள் 70 நாளா எரிஞ்சிட்டு இருக்குது. இதுல வந்து தொடர்ந்து இது வந்து உள்ள வந்து பொட்டாசியம் இருக்குது. அந்த பொட்டாசியம் தீர்ந்து போச்சுன்னா இந்த பொட்டாசியமே வந்து 6 நாள் தான் எரியணும். ஆனால் இந்த பொட்டாசிய துணை பொருளா வைத்துக்கொண்டு வெளியிருந்து நைட்ரஜன் எடுத்துக்குது. அதே அணு மின்சாரத்துல பயன்படுத்த யுரேனியம் மாதிரி தோரியம் இருக்கு. நம்ம நாட்டுல எல்லா நாட்டிலும் தோரியம் மாதிரி ஒரு மணல் இருக்குது. அது கதிர்வீச்சு உள்ள மணல். அது வந்து 10 மில்லி 10 மில்லி 20 மில்லி 50 மில்லி 70 மில்லி எல்லா வீட்லயும் இருக்குது. வீடு கட்டுற மணல்ல கூட தோரியம் இருக்குது. வீடு கட்டல மணல், ஆற்று மணல், அப்புறம் இந்த கருப்பு மணல், பாறை மணல், எம்சாண்ட் சொல்லுவாங்க, அதுல எல்லாம் வந்து தோரியம் இருக்குது. அதை அந்த துகள் எடுத்து பேட்டரியில இந்த பேட்டரிக்குள்ள போட்டோம்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டோம்னா பொட்டாசியத்துக்கு பதிலாக மாற்று இதை போட்டோம்னா தொடர்ந்து 1000 ஆண்டு 1 கோடி ஆண்டுக்கு எரியும். அதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அதைத்தான் போய் காட்டணும். இது அதைத்தான் போய் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலையோ அல்ல அண்ணன் தெரிஞ்சவங்க இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கணும். நேராக போய் சந்திப்போம். நேரடி கையில் இருக்குது பார்க்குறாங்க, பதிலே சொல்ல முடியாது. கையில் எரியுது பார்க்குறாங்க, அடுத்த டெவலப்மெண்ட் இது 10 ரூபா செலவில் செஞ்சுட்டு போயிடலாம். வெறும் நான் செய்கிற ப்ராஜெக்ட் வெறும் 10 ரூபா தான். வெறும் 10 ரூபா செலவில் குவாண்டம் பேட்டரி, சாகா பேட்டரி கண்டுபிடிக்க முடியும். அதே தான் நம்ம உடம்புலையும். அது காத்துல இருக்க நைட்ரஜன் உறிஞ்சுது, நம்ம உடம்பு காற்றுல இருக்க நைட்ரஜன் உறிஞ்சுது. இது கார்பன் தான். மேல ஒட்ட வச்சிருக்க கார்பன் தான். பென்சில் குச்சி தான், பென்சில் குச்சி தான் ஒட்ட வச்சிருக்கிறேன். நம்ம உடம்பு பென்சில் தான், நம்ம உடம்பு கார்பனால் ஆனது. இதுவும் நைட்ரஜன் இழுக்குது, இது நைட்ரஜன் இழுக்குது. இது சாகாது, இதுக்கு நோய் வந்து சாகாது. இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. இப்ப வெங்கடேசன் உயிரோடு இருந்திருந்தாருன்னா எங்கேயோ போயிருக்கும். இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சேன். அதுதான் தொடர். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் 20 மணி நேரம் நான் சிந்திக்கிறதுனால இது காரணம். காலையில இருந்து இங்கதான் கொண்டிருக்காரு, 5 மணில இருந்து இங்கதான் கொண்டிருக்கு. எடுத்து படிக்கிறது, எடுத்து எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க பாருங்க எல்லாத்துக்கும். சரி, சரி. நீர் உணவில் நிலைப்பது மூலம் மனிதன் அண்டுவெளியின் உள்ள அளவில்லாத சக்தியோடு தொடர்பு கொள்ள முடிவதால் அதன் பயன் எல்லையற்றது. இதை உணரும் அளவுக்கு நான் சென்றிருக்கிறேன். இதற்கு மேல் தொடர்ந்து செய்தது இல்லை. மக்களுக்கு மறந்துவிட்ட கலையை, இந்த கலையை கற்றுக் கொடுக்காமல் மேற்கொண்டு 5, 6, 7, 8க்கு போகல. ஏன் அவர் போகல? இப்ப நான் வந்து 4ஓட நிறுத்துறேன். ஏன் 5க்கு போல இருக்கேன்? ஏன் 5க்கு போல கேட்டீங்கன்னா பிறகு சொல்லித்தர வேண்டும்ங்கிறக்காக. நீங்க வந்து ஒன்னிலே நிக்கிறீங்க, நான் 5, 6, 7ல போயிட்டு இருப்பேன். நீங்க ஒண்ணுக்கே வர தெரியாது. என்னது? பூச்சித்தில் நிக்கிறீங்க. இப்ப நான் இதை சொல்லித்தரல வச்சுக்கங்க, அவ்வளவுதான். ஒண்ணு நீங்க ஜென்மத்துக்கு தப்பிக்க முடியாது. நீங்களும் தப்பிக்க முடியாது, இங்க யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப இதுதான் உண்மை. இது மலிவானது, எளிமையானது, செலவே இல்லாதது. அப்ப உடம்பு இழைத்திருப்பான் யோகி. அது கொளுத்திருப்பான்ங்கிறது வேற. விலங்குகள் தான் கொளுத்து இருக்கணும். அது வந்து 5ஆம் அறிவு. அது 5ஆம் அறிவுக்கு கொளுத்துதான் இருக்கணும். அது வந்து பசி ருசி விட தெரியாது. பசி விட தெரியாது, உணவு விட தெரியாது. பசின்னு என்னன்னு தெரியாது, பசியும் உணவே அது கடக்க தெரியாது. எதுக்கு? விலங்குகளுக்கு 5ஆம் அறிவுக்கும் பசியும் உணவும் கடக்க தெரியாது. ஆனால் நம்ம மரபணு மாறிடும். நம்ம மரபு 6ஆம் அறிவு வர்றப்போ நம்ம உடம்பெல்லாம் மாறிடும். மரபணு மாறி பசியும் அந்த பசிக்கான உணவையும் விடுகின்ற தகுதி வந்துருது. ஒரு குழந்தை பிறந்த குழந்தை பெற்றுக்க முடியாது. அதே 20 வயசு பையன் புள்ள குழந்தை பெற்றுக்க முடியும். 1 வயசு குழந்தை பெற்றுக்குமா? முடியாதுங்க ஐயா. ஏன்னா அதுக்கு மரபணு கிடையாது. அதே 20 வயசு வர்றப்ப பெற்றுக்க முடியும். அதேதான். 1 வயசு வளர்ச்சி உள்ள மரபணு மாற வேண்டும். நல்ல மரபணு மாற வேண்டும். என்னது? மரபணு மாற வேண்டும். மரபணு மாறும். அதுதான் வளர்ச்சிங்கிறத விட இப்படி ஆழமா பேசணும். மரபணு மாற வேண்டும். 12 வயசு 13 வயசு வரைக்கும் ஒன்னாத்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆண்களுக்கான இதெல்லாம் மாறும், பெண்களுக்கான இதெல்லாம் மாறும். அந்த குழந்தைகளுக்கே ஒரு குழந்தை வந்து தான் ஆண் பெண்ணு உணர்றதே 12 வயசு தாண்டி தான் மாறும். ஆண் பெண் உணர்றதே
12 வயசு தாண்டி தான் உணர உணருவாங்க. முடியும். அதுதான் உண்மை. அந்த 10 வயசு குழந்தைக்குலாம் என்னன்னே தெரியாது. 10 வயசு ஆண் குழந்தைக்கும் தெரியாது. 10 வயசு பெண் குழந்தைக்கு என்னன்னு தெரியாது. அதெல்லாம் குழந்தை தான் எல்லாமே. அதான் டீன் ஓ! குழந்தை பருவம் தான் எல்லாமே. 13 குழந்தை தான். 13 வருடம் குழந்தை பருவம் தான். அதுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த அம்மாட்ட இருந்து பேச கத்துக்கும் அவ்வளவுதான். காதுல கேட்டு பேசு. மற்றவனுக்கு எந்த மொழி அதுக்கு தெரியாது. தப்பு தப்பா சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனாலதான் புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை அம்மாட்ட இருந்து என்ன கத்துக்குதோ அதான் அது அதோட வச்சு பகுத்தறிவு பயன்படுத்தணும். இப்ப குழந்தைகளை வந்து பகுத்தறிவு பயன்படுத்துறது சொல்லித் தரணும். சும்மா நீ மதிப்பெண் வாங்குன்னு சொல்றதுல மதிப்பெண் வாங்கி அடிமையாக போன்னு சொல்றதுதான் வெள்ளைக்காரன் சிஸ்டம். நாம வந்து பகுத்தறிவு பயன்படுத்தி கேள்வி கேட்கணும். இயற்கை பத்தி கேட்கணும். ஏன் பசிக்குது, ஏன் ருசிக்கு, அந்த கேள்வி கேட்கணும். 13 வயசு வர்றப்ப பசி ருசி பத்தி பேசணும். பசினா இப்படித்தான், ருசினா இதுதான், ஆரோக்கியம் உணவுல கிடையாதுன்னு சொல்லி கொடுக்கணும். புரியுதா? சரி. ஆஹ் அடுத்தது பச்சை உணவினை ஒதுக்குங்கள், நீர் மட்டும் அருந்துங்கள். அந்த கேள்வியில கேட்கிறார். கீழே கீழே கேள்விட்டு அப்புறம் அப்படியே திருப்பிட்டே வாங்க. 48க்கு வாங்க. ஒரு மாபெரும் அறிவியல் உண்மையை நம்மிடமிருந்து அழிந்து விட்டது. தவறான பொருள் கொண்டது, தவறான அர்த்தம் கொடுத்து இப்ப நம்ம சொல்ல தவறிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம குழந்தைக்கு சொல்ல தரலைன்னா, இப்ப என் பொண்ணுக்கு நான் சொல்லி 2 பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த புத்தகத்தையும் கொடுத்தாச்சு. 2 எங்கிட்ட நூற்றுக்கணக்கான புத்தகம் இருக்குது. என் பொண்ணு நூற்றுக்கணக்கான புத்தகத்தை பார்சல் அனுப்பிச்சு வச்சிருக்கு, கூறியில் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. சின்ன பொண்ணு இங்கிலாந்து 2 புத்தகம் எடுத்துட்டு போயிருக்காங்க, கையில் வச்சிருக்கிறாங்க. பெரிய பொண்ணுக்கும் தெரியும். எந்த நோய் வந்தாலும் இதை வச்சு நீ சுத்தப்படுத்திக்கும். எந்த நோய் சரி, வந்தாலும் சரிங்க ஐயா. இத வச்சு சரி பண்ணிக்க முடியும். அல்லது என்னை பார்த்து கத்துக்கோ, என்னை பார்த்து கத்துக்கணும். அல்லது என்னோட யூடியூப் பார்த்து கத்துக்கோ. எல்லாம் சரிதான். என் குழந்தைக்கு தப்பு பண்ண முடியாது. நோயே வரக்கூடாது. நோயே வரக்கூடாதுங்க. ஆஹ் ஏன்னா நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது? இப்போ உணவு பழக்கத்துக்கு போறீங்க, அது என்ன பண்ணுன்னு தெரியும். அது உங்களை மன வலிமையை பொறுத்தது. நோய் வந்தா இதுதான் எளிமையான வழி. நோய் வந்து 10 நாள், நோய் வந்து அதிகபட்சம் 30 நாள் தான். இப்ப என்னோட குழந்தைகளுக்கு நோய் வந்துச்சுன்னா பெரிய ஒண்ணுக்கு 30 நாள்ல குணப்படுத்திடுவாங்க. ஏன்னா சர்ன்னு நீருக்கு போயிடுவாங்க, படார்னு குறைச்சிருவாங்க. படபடன்னு முடிஞ்சு போச்சா. ஒரு மாசத்துல நல்லாக வேண்டியது 1 மாசத்துல நல்லாக வேண்டியது இந்த நோய் வந்துருச்சுன்னா, காய்கறி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நீருக்கு போகணும். ஆமா, காய்கறி நீர்ல தொடங்கி காயில முடிக்கணும். ஆ. காய்கறிக்கு போகக்கூடாது. நீர்ல தொடங்கி காயில முடிக்கணும். நீர்ல தொடங்கி காய்கறில முடிக்கணும். நோய் வந்துட்டு நீர்ல போட்டுறணும். 3 நாள் நீர்ல போடணும். போட்டு 72 மணி நேரம் கழிச்சு காயில போடணும். மறுபடியும் 72 மணி நேரம் நீர்ல போடணும். அப்புறம் அவங்களுக்குள்ள என் பொண்ணுங்களுக்கு நோய் வந்துட்டு 72 மணி நேரம் நீருக்கு போடணும். 72 மணி நேரம் நீர். எத்தனை மணி நேரம்? காயெல்லாம் எதுவும் சாப்பிடாம வெறும் நீர் மட்டுமாங்க ஐயா? ஆமா, 72 ஓ! மணி நேரம். இவருக்கெல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா தான். யாருக்கு? கம்பன் திருவாரனுக்கு வாரத்துக்கு ஒருக்கா தான் காய்கறிகள். அவர் 7 நாள் நீர் பயிற்சி. 7 நாள் நீர் பயிற்சிங்க ஐயா. ஏன்னா அது வந்து அந்த கசப்பு எடுக்கிறத தவிர காத்துல இயங்கிட்டு இருக்குது. உணவே தேவை. உணவு தேவையற்றதுங்கிறதா விஷயமே. உணவு தேவையற்றது. புதுசா வர்றவங்களுக்கு உங்களுக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை அப்படி சொல்லிட்டே இருப்போம். அப்புறம் அப்படி உங்களையும் எடுத்துட்டே போயிருவோம். தொடர்ந்து இருந்து அதெல்லாம் வருஷ கணக்கு தொடர்பு இருந்தா தான் அப்படி பண்ண முடியும். சரி, சரிங்க ஐயா. உங்களுக்குலாம் அப்படி பண்ண முடியாது. உங்களுக்குலாம் அப்படி பண்ண அதே மாணவர்கள் அதெல்லாம் அவங்கள ப்ராஜெக்ட் பண்றவங்க இவங்களுக்கு அதான் சொல்லியிருக்கேன். நீங்க 12 வருஷம் மாணவரை சேர சொல்லியிருக்கேன். யார? பத்மாவை சரின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் பிரச்சனையே இல்லை. அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போனா அவங்க வந்து அவங்க டாக்டர் படிச்சிருக்கனால பிஹெச்டி பயோடெக்னாலஜி படிச்சிருக்காரு. எங்க போனாலும் வேலை கிடைக்கும். எங்க போனாலும் மெடிக்கல் வேலை ஃபீல்டுல வேலை கிடைக்கும். அது வீட்லேருந்தே வேலை பண்ணிக்கல. அவங்க போனோம்னா 50,000 60,000 சம்பளம் கிடைக்கிறாங்களே. 50,000 ஒரு விஷயமே இல்லை. வீட்டுக்கு வந்து அடிச்சுட்டு போக வேண்டியதான். அதே விஷயமே இல்லை. அவங்கள வந்து இதை கத்துக்க சொல்றேன். இதை சொல்லித்தர சொல்லியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஆளுங்க நமக்கு தேவை. நீங்களும் சொல்லிக் கொடுக்கலாம். நல்லா 2-3 வருஷம் கத்துக்கணும். சொல்லுங்க, என்ன கேட்க வந்தீங்க? மறந்துட்டேங்க ஐயா. என்னமா கேட்க வந்தீங்க? இப்போ உடம்பு சரியில்லைன்னா, உங்க பொண்ணெல்லாம் வந்து 72 மணி நேரம் நீர் விரதம் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அப்ப 72 மணி நேரம் நீரை மட்டுமே அருந்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காய்கறிக்கு போவாங்களா ஐயா? என்ன காய்கறிகள்? காய்கறின்னு எப்படி? காய்கறி எப்படி சாப்பிடுவாங்க? இது பப்பாளி, வெள்ளரி. அதெல்லாம் பழங்கள். காய்கறி எப்படி சாப்பிட சொல்லியிருக்கோம் உங்களை? ஐயா
அதாவது பூசணிக்காய், காய் எல்லா ஏதோ ஒரு காயுமே காய், ஏதோ ஒரு சாப்பிடலாம். காய், ஏதோ ஒரு காய்கறிங்க. காய்கறி பேரே சொல்ல ஏதோ ஒரு தேவையில்லை. காய். என்னது? எல்லா காயுமே சாப்பிடலாம். எண்ணெய், எதுக்கு விளக்கெண்ணெய், சாப்பிடணும்? தேங்காய் எண்ணெய் நம்ம எதுக்கு சாப்பிடணும்? உள்ள இருக்கிற நச்சுக்களை வெளியேத்துறதுக்கு. அத சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்கு சரிங்க ஐயா. அஹ், நீங்க இப்ப வெள்ளரிக்காய் என்னமோ சாப்பிடுறீங்க. வெள்ளரிக்காய் சாப்பிட்டா என்ன, பூசணிக்காய் சாப்பிட்டா என்ன, புடலங்காய் சாப்பிட்டா என்ன? அது ஒரு தொடப்பக்கட்டை, சீவக்கட்டை. என்னது? தொடப்பக்கட்டை. அவ்வளவுதான் அதுக்கு மரியாதை. இப்ப நீங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்க, அது ஒரு சீவக்கட்டை. புடலங்காய் சாப்பிட்டீங்க, அது ஒரு சீவக்கட்டை. முருங்கைக்காரை சாப்பிட்டா அது ஒரு சீவக்கட்டை. அதுக்கு பேரு தொடப்பக்கட்டைன்னு பேரு. என்னது? தொடப்பக்கட்டை. முருங்கைக்கீரை 1 ரூபா, வெள்ளரிக்காய் 10 ரூபா, அவ்வளவுதான் வித்தியாசம். முருங்கைக்கீரை ம். 1 ரூபாய்க்கு நீங்க சும்மா முருங்கைக்கீரை சும்மா எடுத்து நீங்க வேக வச்சு சாப்பிட்டா சரியா போயிரு. நீங்க வெள்ளரிக்காய் வெளி கொடுத்து வாங்குறீங்க, அப்ப நீங்க பணக்காரன்னு அர்த்தம். இதுதான் விஷயம். பணம் இருக்கா வெள்ளரிக்காய் வாங்க முடியும். வேலை வந்து நான் வந்து முருங்கைக்கீரை திண்டு போயிடுவேன். அதை ஓ. புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு தொண்டையை விளக்க வேணும். தொண்டைக்கு கீழே விளக்கி விட வேண்டும். 33 அடி விளக்கறதுக்கு கீரை தான் இருக்குல்ல. தண்ணீர் கீரை தான் இருக்குல்லையும். தண்ணீர் கீரை சுத்தமான கீரை. இப்ப வேலை முடிஞ்சு போச்சா? அவங்க 72 மணி நேரமா 10 நாள் கூட போடலாம். எத்தனை நாள் வேணா போடலாம். அந்த கசப்பு வாயில வர்றப்போ 3 நாள் போடலாம், 4 இது. தண்ணியில போடத்த விஷத்தை வெளியே எடுக்கும். விஷத்தை வெளியே எடுத்துக்கொண்டு தொண்டையில வந்து வைக்கும். தொண்டை வாயில வந்து நிற்கும். கசப்பு அப்படியே தாங்க முடியாத கசப்பு இருக்கும். அந்த கசப்பை இறக்கி விடுறது ஏதோ ஒரு கீரை, ஏதோ ஒரு காய். வேக வச்சு பல்லு விளக்குற மாதிரி விளக்கி விட்டுறணும். 33 அடி விளக்கி விட்டுறணும். இப்படி விளக்குனா 10 நாள், ஒரே மாசம் நல்லாயிரும். ஒரே மாசத்துல அவங்களுக்கு நல்லா ஆகும், உங்களுக்குலாம் நல்லா ஆகாது. புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு இந்த தத்துவம் தெரியுது. அவங்க உணவு கட்டுப்பாட்டு இருக்கிறனால டக்குன்னு மாறிடுவாங்க. சரி சரிங்க ஐயா. உம் இப்ப நாங்க இதே முறைய இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க ஐயா? இப்ப மதியம் மட்டும் உணவு காய்கறி, கீரை உணவு எடுத்துக்கிட்டு, காய்கறி, பச்சை காய்கறி எடுத்துக்கிட்டு, மீதி எப்ப நேரம் எல்லா எப்ப நேரமும் உண- எப்ப எப்ப உங்களுக்கு வந்து பரிபூரண உடல் அளவிலும் நோய் இல்லை, மனதளவில நோய் இல்லைங்கிற எப்ப உணர்றீங்களோ அப்ப விட்டுறலாம். என்னது? அப்ப விட்டு நீங்க தண்ணியிலே பயிற்சி பண்ணலாம். தண்ணியிலே. சரி சரிங்க ஐயா. ஆமா, பயிற்சி தண்ணீர். பண்ணலாம். ஆமா, தண்ணீர். அதுதான் காற்றுல உங்களுக்கு என்ன சக்தி வந்துகிட்டே இருக்குல்ல. சக்தி 24 மணி நேரம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வினாடி கூட தாமதிக்காது. இப்ப நான் எப்படி இப்படி பேசிட்டு இருக்கிறேன்? எங்க இருந்து சக்தி வருது? காற்றுல இருந்துங்க ஐயா. காத்துல இருக்க நைட்ரஜன், புரோட்டீன் நம்ம அப்ப ஆகாயத்துல இருந்து ஆகாயத்துல இருந்து கதிர்வீச்சு இருக்கு இல்லையா? சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு, பூமியில இருந்து, இதெல்லாம் நம்ம மேல பட்டுக்கிட்டே இருக்கு. மேல பட்டுக்கிட்டே இருக்கு. இருட்டில் இருந்தாலும் வேலை செய்யும். நமக்கு இருட்டு வெளிச்சமே கிடையாது. எல்லாம் உடம்பு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். உடம்ப புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஐயா. இப்ப எப்படி இத்தனோட காய் சாப்பிட்டு எப்படி தெம்பா உட்காந்துருக்கீங்க? எப்படி? காயில இருந்து இருக்கு ஒண்ணும் கிடையாது. காயில தண்ணி தான் இருக்கு. காயில தண்ணி தான் இருக்கு. அப்புறம் எப்படி எப்படி இப்ப காலையில 3-4 டைம் டயர்ட் ஆச்சுங்க ஐயா. ஆச்சு. ஆனா டக்குன்னு போய் படுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சேன். அப்புறம் நார்மலுக்கு வந்துச்சு. அப்புறம் டயர்ட் ஆச்சு. அப்புறம் நார்மலுக்கு வந்துச்சு. அப்புறம் டயர்ட் ஆச்சு. ஆமா, ஏன் அப்படி வருது சொல்லுங்க பாக்கலாம். எனக்கே வர்ற, உங்களுக்கே வருது. தெரியலீங்களே. அது எப்படி தெரியாம உடம்புல போகும்? நோய் இருக்கு. அத சொல்லுங்க. உங்களுக்கு விஷம் இருக்குன்னா அப்படி பண்ணுது. பொழுதுனைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு அந்த உடம்புல பழக்கத்துல விஷம் இருக்குன்னு சொல்லுங்க. என்னது? உடம்புல விஷம் இருக்கு. எனக்கு என்ன இல்ல. உங்க உடம்பு தூய்மையா இருக்குங்க ஐயா. அது திருப்பி சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு விஷம் இருக்குது. என்னது? கழிவுகள் நிறைய இருக்கு. கழிவுகள் இருக்குதுன்னு சொல்லுங்க. தெரியல. அதுதான் உண்மை. இதுதான் நேரடி பயிற்சி. இதெல்லாம் ஏன்னா நான் இது உலகத்துல, இந்தியாவில, தமிழ்நாட்டுல, கோபியில தான் இந்த மருத்துவம் இருக்கிறது. ஏதாங்கிட்டையும் கிடையாது. எங்கிட்ட இருந்து கத்துட்டு போனவன் வந்து பணம் சம்பாதிக்கிறக்க, இந்த பணம் சம்பாதிக்கிறது பல வழியில, திருட்டு வழியில பண்றவங்க இருப்பான். நிறைய பேர் இருப்பானுங்க. எங்கிட்ட கத்துட்டு போன பொய் பேசி வேற மாதிரில கொண்டு போய் ஏமாத்துறவனா 100க்கு 100 பேர் இருப்பான். இது அப்படியே இல்ல. இது வந்து கல்வி. என்னது? கல்வி, கற்றல். இப்படித்தான் நான் அப்படி இருக்க வேண்டும். நீங்க மட்டும் தான் ஐயா புக்க காமிக்கிறீங்க. உங்ககிட்ட கத்துட்டு போனவங்க புக்க காமிக்க மாட்டேங்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க அப்படிதான் சொல்றாங்க. அதனாலதான் இங்க வந்திருக்கிறீங்க.
ஆமாங்க. நேத்து வந்து 25%. இன்னைக்கு எப்படி இருக்கு கை கால் வலி? இப்ப நல்லா உட்காந்துருக்கிறீங்க. இப்படி எப்படி கை கால் வலி இருக்குது? இப்ப டயர்டு தாங்க ஐயா இருக்கு. வலி எங்க போச்சு? வலி அது 20% இல்லங்க ஐயா. லேசா வலி இருக்கு. ஆனா டயர்டு இருக்கு இன்னைக்கு. ஏன் வருது? அது கழிவுதாங்க ஐயா. அது உள்ள ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா. நல்லா சொல்லுங்க. அது கொண்டு அப்ப நீங்க அறுவை சிகிச்சை பண்ண உடம்பு. அப்ப ஓய்வுல தான் இருக்கணும். அப்ப இது அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்குது? எல்லா உறுப்பையும் அறுத்து எடுத்துட்டு. அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு உள்ள. ஆ அதனாலதான் 24 மணி நேரம் உங்களுக்கு வச்சேன். அப்ப அதனால இவ்வளவு வேகமா இப்ப நீ போய் படுத்துக்கலாம். அவ்வளவு நீ கொஞ்சம் நேரம் மருந்தா இருந்துட்டு போய் படுத்துக்கலாம். ஒண்ணும் பண்ணாது. அந்த 24 மணி நேரம் ஓய்வு கொடுக்கறப்ப அந்த பசி உடல் சொல்ற பாரு, பசி உடல் கிடையாது. வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்டா அந்த பசி என்ன பண்ண நேரம் எல்லா நோய் எல்லா கிருமிகளும் சாகடிக்க ஆரம்பிக்கும். சாகடிச்சு கொண்டு வந்து அப்ப மயக்கம் கிருகிருப்பு சோர்வு வரும். ரெண்டாவது வந்து எல்லா விஷம் ரத்தத்துல கலந்துட்டு ரத்தத்துல கலக்கல கிருகிருப்பு வந்துட்டு ரத்தத்துக்கு வந்துதான் வெளியே போகும். நீங்க சாப்பிட்ட எல்லா விஷயமா ரத்தத்துக்கு வந்துடும். ரத்தம் வந்தா ரத்தத்துல விஷம் சேர்ந்துன்னு என்ன ஆகும்? ரத்தத்துல விஷம் கலந்து என்ன ஆகும் மனுஷனுக்கு? ரத்தத்துல விஷம் கலந்தால் மனிதனுக்கு என்ன ஆகும்? இறந்துடுவாங்க. நோய் எல்லா நோயும் வந்துரும். உடனே இருப்பாங்க. கேக்குறேன். மயக்கம் வருங்க. அத சொல்லுங்க. தெரியலங்க ஐயா. மயக்கம் வரும். என்னது? ரத்தத்துல விஷம் கலந்து முதல்ல மயக்கம் வரும். அந்த மயக்கம் தான் உங்களுக்கு இப்போ அந்த என்ன பண்ணுதுன்னா அந்த விஷம் வந்து ரத்தத்துல கலக்க உங்களுக்கு மயக்கம் வருது. அந்த விஷம் வந்து நேரம் இங்க வந்து படியும். ஒரு நாள் சாவடிக்காது, 2 நாள் சாவடிக்க, 10 நாள், 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கொண்டு போடும். 3 நாள் 4 இருந்து வச்சு உங்களுக்கு கொண்டு போடும். அப்ப என்ன பண்ற? உங்களுக்கு தினம் படிக்கிற விஷயத்தை தினம் எடுக்கிற மாதிரி உணவு பழக்கத்தை மாத்தி அமைச்சிருக்கிறோம். அப்ப 24 அப்ப ரத்தத்துல வந்து கலந்ததுக்கு அப்புறம் ரத்தத்துல கலக்கும். ரத்தத்துல கலந்தாதான் மயக்கம் வரும். ரத்தத்துல கலந்தாதான் மயக்கம் வரும். அப்போ அப்ப மயக்கம் வர்றப்ப எனக்கு ஓய்வு இருந்துக்கணும். அப்ப மயக்கம் இருக்கிற என்ன பண்ணோம்னா விஷத்தை கொண்டு நாக்குல ஓட வச்சிடும். எங்க வச்சிடும்? நாக்குல இருந்து 33 அடியில எங்க இருந்து கிளம்பி போச்சோ. நீ எது வழியா சாப்பிட்டீங்க? எல்லாமே வாயுவிலையத்தான் சாப்பிட்டீங்க. வாயுவிலேயே சாப்பிட்டது எப்படி முதுகுக்கு போச்சு? ரத்தம் மூலியமா போயிடுச்சுங்க ஐயா. சரி, அப்ப இது என்ன பண்ணது? ஓய்வு கொடுத்தப்போ ஓய்வு கொடுக்கணும். வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்த நீ எங்கெங்க விஷம் இருக்குதோ அங்க திருப்பி கொண்டது எங்க வச்சிருது? வாய்க்கே வந்துருது. அப்ப வாயிலிருந்து கிளம்பி போனது திருப்பி எங்க வருது? வாமிட் வழியே வெளியே வந்துருது. அப்படித்தான். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இப்பதான் புரிஞ்சீங்களா? நேத்தே புரிஞ்சீங்களா? ஐயா இப்பதான் புரிஞ்சங்க ஐயா. இந்த மாதிரி அந்த டக்குன்னு விரத முறைக்கு மாறினனால முன்ன நிறைய சாப்பிட்டோம். இப்ப சாப்பாடு குறைஞ்சனால நமக்கு டயர்டு ஆகும் போல. எல்லாரும் ரொம்ப நேரம் பட்னி போட்டு இந்த சாப்பாடு சாப்பிடறனால உடம்பு செரிமானத்துக்கு கஷ்டப்பட மாட்டுக்கு. அதனால டயர்டா இருக்கும் போலன்னு நான் நினைச்சுக்கிட்டேங்க ஐயா. அது கிடையாது. இப்போ மயக்கம் ஏன் வருதுன்னா உள்ளே இருக்கிற விஷங்கள் ரத்தத்துல கலக்கும். இதுல ரத்தத்துல கலக்கி விட்டுரும். ரத்தத்துல கலக்கிட்டப்ப நேரம் நாக்குக்கு வந்துடும். நேரம் நாக்குக்கு வந்துடும். அப்ப நாக்குல இருந்துதான் கிளம்பி போச்சு. நாக்குல இருந்து கிளம்பி போச்சு. மீண்டும் திருப்பி என்ன பண்ணும்? புறப்பட்ட இடத்துக்கே வந்துடுது. அந்த விஷத்தை என்ன பண்றீங்க? ஒரே வழி வேக வைத்த காய் தான். வேக வைத்த கீரை. என்னது? வேக வைத்த காய் கீரை. அவ்வளவுதான். இதுதான் எளிமை. அப்புறம் நீங்க மனம் போல திங்கிறதுல வேற. அது மனதுக்காக நீங்க தக்காளி குழம்பு தின்னா என்ன, இட்லியும் தக்காளி குழம்பு தின்னானா, இட்லியும் தலைக்கறி தின்னானா அது வேற. அது தின்னு கெடுக்கிறதுக்காக. இது வந்து தானே வேலை செய்யுது. இது ரொம்ப எளிமையான இவ்வளோ பெரிய கடையை 3000 ஆண்டு இடைவெளி விட்டு போச்சு. ஆமாங்கய்யா. இதுல வந்துங்கய்யா காய்கறியை விட கீரை பெஸ்ட்டுங்களா? இல்ல கீரையை விட காய்கறி பெஸ்டா? இல்ல ரெண்டுமே? ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் சேவக்கட்டை தான். திருப்பி மரநடி அடிக்கிற மாதிரி. ரெண்டும் சேவக்கட்டை தான். ரெண்டும் தொடப்ப கட்டை தான். அதுல ஒரு சத்தும் கிடையாது, ஒரு புடலாங்கும் கிடையாது. சத்து என்பது இயற்கையிலிருந்து வர்றதான் சத்து. உடம்பு தானா தயாரிக்கிற சத்து. உடம்பு சத்துங்கிறது ஏமாற்று வேற. சத்து அப்ப சத்து சாப்பிட்டா ஏன் நோய் வருது? சத்து தானே சாப்பிட்டீங்க, ஏன் நோய் வந்தது? சத்து தானே சாப்பிட்டீங்க. உயிரே போகுதப்பா நம்ம உயிரை விட்டுறலாம்னு ஏன் நினைச்சீங்க? எல்லாரும் அப்படித்தான். வலி வர்றப்ப உயிரை எல்லாரும் உயிரை விடலாம் நினைப்பாங்க. ஏன்னா வழி தெரியல. என்னது? வலி தாங்க முடியல. வலி தெரியல. வழி தெரியல. இப்ப வழி தெரியுதுல. நான் வந்து 20 வருஷம் பேசிட்டு இருக்கேன். எல்லா பொம்பளையும் பார்த்துட்டு தான் இருக்காளுங்க. எல்லா பொம்பளையும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா வரமாட்டானுங்க. ஏன்னா ஐயோ உணவு பழக்கத்தை விட சொல்றாங்களே. செருப்பால் அடி அவங்கள.
அவங்க வந்துங்க ஐயா, உணவ விடுறதுன்னா உயிர விடுற மாரி நெனச்சுக்கிறாங்க. அப்ப உயிர் போகட்டுங்கிறேன் நானு. நானும் 2, 3 பேத்துக்கிட்ட சொன்னேன். சுகர், பிரஷர், ஹார்ட் நெறைய ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்காரு. வரமாட்டாங்க. அவங்களுக்கு தேடல் இருந்தா தான் வருவாங்க. எல்லாம் வரமாட்டாங்க. யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, சும்மா அப்படி லேசா காதுல பட்ட மாரி சொல்லிட்டு போயிரணும். அல்லது அதுல என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை வாங்கிட்டு செய்தி அனுப்பிச்சிடணும். அவன் நான் பேசுறத அவங்க பார்க்கணும். நான் பேசுறதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு புத்தி வரும். என்னைக்கு ஒரு நாளைக்கு புத்தி வரும். என்னைக்கோ அந்த வரும். ஈரோடு நாகராஜ் ஐயா பேசினார் இல்லைங்கய்யா, அந்த வீடியோ அவங்களுக்கு 2 பேத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். நானு பார்க்க சொன்னேன். ம், இப்ப நான் போயிட்டு வந்து 3 நாளையிலேயே எனக்கு 50% உட்கார முடியாது. இப்ப சமணம் போட்டு உட்காரேன். எனக்கு பரவால்ல. நீங்க போங்க. ம். கண்டிப்பா இல்லம்மா உங்களுக்கு இப்ப சொல்லக்கூடாது நீங்க. இரு இரு இப்ப இருங்க சொல்லக்கூடாது. இருங்க அவங்க சொல்லட்டும். சொல்லி முடிக்கிட்டு இருங்க. சொல்லுங்க. முந்தா நாள் போனேங்கய்யா, எனக்கு முழங்கால் வலிக்குதும்மா. ஒரு நாளைக்கு 30 மாத்திரை போடுறேன். நான் எவ்வளோ வியாதி இருக்கு. என்னால ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொன்னனால, அது என்னால ஏத்துக்க முடியலங்க. ஜீரணிக்க முடியல. சரி அதனால இல்லைங்க நான் அந்த மாதிரி இருக்கு. வாங்க நானும் கூட வர்றேன். ஐயாட்ட போனதுக்கப்புறம் எனக்கு பரவால்ல. ம், ஏன்னா உடம்புக்கு ஓய்வு குடுக்கணும். நீங்க சாப்பாட்ட நம்ம குப்பைய போட்டுக்கிட்டே இருந்தா, அது எப்படி சரியாகும்? அப்படின்னு ம், சொன்னேன். அப்புறம் காலைல வீடியோ அனுப்பிச்சேங்க. "ஐயா இந்த வீடியோ பாருங்கண்ணே." சரி நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். அவ்வளவுதான். அவங்க பார்க்கட்டும். நான் அனுப்புறதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருக்கட்டும். யூடியூப்ல இருந்து நீங்க காப்பி தினம் யூடியூப் பாருங்க என்ன பேசுறதுங்கிறது. கொஞ்ச நாளைக்கு நீங்க வானவரா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க இருக்க போறது இல்ல. புரியுதா? அதை தூக்கி நீங்க தினம் அதை கவனிங்க. தினம் அதை படிங்க. படிச்சு 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 உங்களுக்கு இதுதான் வேலை. நீங்க தப்பிக்கிறதா வேலை. நீங்க சிறந்த ஆசிரியர் ஆகணுங்கிறது தான். எப்படி நீங்க அப்படி ஒரு இலக்கு வச்சுக்க நம்ம ஆசிரியர் ஆகணும். பிறகு சொல்லி தரோம். ஆசிரியர் ஆகிறது ஆகாதெல்லாம் வேற. அந்த வலிமை எடுத்துங்க. நம்ம மாஸ்டர் ஆகணுங்கிறது மாதிரி ஓடியே தீரணும். நான் பெண்களுக்கு நான் சொல்லி தந்தே தீரணுங்கிற அந்த வைரம் இது. கேட்கலங்க கேட்கலங்க. இப்ப நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன்ல. எல்லா ஆம்பளையும் சரிங்கய்யா. கத்துக்கிட்டாங்கடா. இல்லைங்கய்யா. என்ன என்னை தவிர இந்திய உலகத்திலே ஆள் கிடையாது. என்னை தவிர. உலகத்திலேயே ஆள் கிடையாது. அதனாலதான் நல்லது பண்றேன். அதனாலதான். நல்லது பண்றோம். இறைவன் தேர்ந்தெடுக்கணும்ல ஐயா. ஆமா. அதே என்னை மட்டும் வச்சிருக்கானா, ஆமா மற்றவனும் கத்துக்க மாட்டான். ஆமாய்யா. அவன் ஓசியிலே கத்துக்கணும்னு நினைக்கிறான். ஆ, ஆமாங்க. அது இயற்கை தராது. இயற்கை தராது. இயற்கை தரவே தராது. எவனுக்கு ஓசியில எதையும் தராது. அது இயற்கையிலிருந்து ஆரோக்கியத்தை எங்கே ஆரோக்கியம் என்பது ஆரோக்கியம் என்பது கையெழுத்தாக வேண்டும். ஆரோக்கியம் என்பது கஷ்டப்பட்டாக வேண்டும். ஆரோக்கியம் என்பது தங்கிட்ட இருக்க பொருளை இழந்தாக வேண்டும். என்னது தங்கள்ட்ட இருக்க பொருள இழக்கணும். இலக்கலைன்னா இலக்கலைன்னா எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரணும்? அது பண்டமாற்றுக்கு தான் ஆமாங்க. பணம் வாங்கிக்கிறேன். பண்டமாற்றுக்கு தான் பொருள் வாங்கிறேன். அந்த பொருளை என்னை காப்பாத்தாது. இந்த உங்க உங்க பொருளை வாங்கி நான் எதையுமே சாப்பிடவும் முடியாது. ஏன்னா அதுக்கு எதுக்கும் ஆகாது. கட்டடம் கட்டுறதுக்காக பொருள் வாங்குறதுக்காக தவிர உணவுக்கு ஆகாது. எது உணவுக்கு ஆகாது. நீங்க கொடுக்கற பணம் உணவுக்கு ஆகாத பொழுது இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்கய்யா. உணவு சாப்பிட்டா என்ன உடம்பு கெட்டு போயிரு. உடம்பு ரத்தம் நீங்க சாவறதுக்கான பணம் வாங்குவேன். வேற செலவுக்கு பணம் வாங்குவேன். இதுதான் விஷயமே. இது யாருக்கும் ஓ! ஐயா தெரியாது. சாப்பிடாம இருக்கணுமா? சாப்பிடாம எப்படி இருக்கிறது? உடம்புல எப்படி சத்து இருக்கும்? ம், அப்படின்னு கேட்கறாங்க. ம். அது தானா வரும். அது வந்து நீங்க அந்த வீடியோ பாருங்க. புத்தகம் இருக்குன்னு சொல்லிருங்க. இதுக்கு வந்து புத்தகம் இருக்கிறது. மருத்துவ நூலே இருக்குது. என்னது மருத்துவ நூலே இருக்கு. அந்த அப்படி செய்யறப்ப சத்து எங்க வருதுன்னு அதுல இருக்கு. சத்து எங்க இருந்து வருதுன்னு அதுல இருக்கு. பரவாயில்ல. இப்படித்தான் பேசுறீங்க இல்லையா? நீங்க ஏன் இப்ப இது வரைக்கும் நீங்க கம்முனு 50 உங்களுக்கு என்ன வயசாச்சு? 50ங்கய்யா. 50 வயசுமா 50 வயது வரைக்கும் நீங்க சுயமா சிந்திச்சதே கிடையாது. பகுத்தறிவு பயன்படுத்த இனிமேல் தான் பகுத்தறிவு பயன்படுத்துறீங்க. ஆமாங்கய்யா. இனிமேல் நீங்க போக 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 உங்க புரிஞ்சுக்க உங்க ஆரோக்கியம் வரவர உங்க தைரியம் வந்துடும். புரியுதா? இப்ப என்ன நடக்குதுன்னா ஏற்கனவே கெட்டு போன அந்த விஷம் பூரா ரத்தத்துல கலக்கும். ரத்தத்துல கலக்கிறப்ப மயக்கம் வரும். போக 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 ரத்தத்துல விஷம் இல்லாத பொழுது மயக்கம் எல்லாம் போயிடும். அந்த விஷம் எங்க வரும்? நாக்குக்கு வரும். நாக்கு மட்டும் இல்ல 30 அடியில் வரும். உணவு பாதைக்கு வந்துடும். அந்த உணவு பாதையை பொறுத்து தினம் வலிச்சு வலிச்சு வெளியே வீசுற. அப்போ தினம் அந்த விஷத்தை வெளியேற்றுற மாதிரி உணவு ஒழுக்கத்தை மாற்றி அமைக்கிறோம். இப்படி வச்சுக்கிறோம். அப்ப தினம் என்ன பண்றான்? ஒரு நாள் கூட முழுப்பட்டினி போடுறது இல்ல. உங்களுக்கு முழுப்பட்டினியே கிடையாது. முழுப்பட்டி போடாம இந்த உணவு ஒழுக்கத்தை மாத்தி அப்ப இதுதான் ஒழுக்கம். இதான் டிசிப்ளின். இதை ஒழுக்கம் உள்ள உணவு முறை. அப்ப இதுதான் உணவு ஒழுக்கம். உணவு ஒழுக்கம் இல்லாதவனுக்கு எந்த ஒழுக்கம் வராது. முயற்சி பண்ணுங்க. உண்மைதாங்கய்யா. ஆமா அவ்வளவுதான். நீங்க சொல்லி அதான் சொல்லி லேசா சொல்லி விட்டுருங்க. எப்ப செருப்படி உழுக்குதோ அப்ப வருவான்.
அப்ப நீங்க அடி வாங்கின இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. அதே மாதிரி அவங்க அடி வாங்கட்டும். 100 பேர் எங்க எல்லாரும் இப்ப நீங்க 100 பேத்துக்கு சொன்னீங்கன்னா ஒருத்தன் வருவான், அவ்வளவுதான் வருவான். என்னது? ஒருத்தர் தான் வருவாங்க ஐயா. அதுதான் அதுதான் இயற்கை. அப்படிதான் வரணும். அப்படிதான். வரணும். இது என்னன்னா கடல் குறி வித்துக்கிட்டு இருக்கோமா, மருந்து கடை வச்சிருக்கிறோமா? அது எப்படி எந்த மருந்து மாத்திரட்டும் எல்லா வழியும் நல்லா ஆகுது? அப்படி நான் 5 நாள்ல துணி துவைக்க போயிட்டீங்க. அவங்க 30 வருஷமா 30 மாத்திரை போடுறவங்க எந்த மாத்திரையும் இல்லாம நல்லா ஆகுது? ஒரு மாத்திரைக்கு வெறும் 5 ரூபாய் வச்சுட்டா கூட 30 மாத்திரைக்கு எவ்வளவு ஆச்சு? 200 ரூபா ஆச்சு. 150 ரூபாங்க ஐயா. 200 சரி. 10 ரூபா வச்சுட்டா 300 ஆச்சு. மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 3000. 9000 ரூபா ஆச்சு. 9000. 13 30. 9000 10 ஆச்சு. நாளைக்கு 3000. 10 நாளைக்கு 3000. 9000 செலவு பண்றீங்க நீங்க ஒரு மாசத்துக்கு. அதுவே உணவு ஆமாங்க. செலவு வேற. அப்ப அவங்க செத்தாங்க அவங்க. ஆமா ஐயா. இப்ப அவங்க நிறைய நோய் வந்துருச்சு. எல்லாம் அப்ப நோய் அதிகமாயிட்டே போகுது பாருங்க. நாளுக்கு நாள் நோய் அதிகமாயிட்டே போகும். அதுதான் மருந்து சொல்லுது. மருந்து என்பது மருந்துகள் மாத்திரைகள் மூலிகை என்பது நோயின் அறிகுறிகளை அழித்து வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்கும். அறிகுறி வேற, நோய் வேற. அறிகுறி வேற, நோய் வேற. இப்ப என்ன மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதே அறிகுறிகளை அழித்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபட்டு, அதனால வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. நோய் நல்லாக்காதனால அது வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க நல்லதுக்கு அப்புறம் நீங்க எங்கிட்ட வர தேவையில்லை. எதுக்கு வர்றீங்க? ஆமாங்க ஐயா. இதான் விடுதலை. இதான் இப்ப ஏன் மயக்க வருது புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓ, விஷம் கலக்குது. விஷம் எத்தனை நாள் கலக்கும்? அந்த உடம்பு இழைக்கிற வரைக்கும் கலைக்கும். அப்ப அந்த உடம்பு இணைக்கிறதும் அந்த விஷம் கலக்கிறது ஒன்னா இருக்கும். அப்ப கடுமையான ஓய்வு இருக்கணும். சரிங்க ஐயா. குறைஞ்சபட்சம் 30 நாள் ஓய்வு இருந்தா போதும். 30 நாள் உங்களுக்கு வேகமா நல்லாயிரும். வேகமா ஒவ்வொரு நாளும் பாருங்க 30% குணமாயிருக்குது. ஒவ்வொரு நாள் 5% குணமாயிட்டே போகும். 5% சாதாரண விஷயம் இல்ல. 20 நாள். இப்ப 6 நாள்ல 30% வந்தாச்சு. 7 நாள் 7 35, 8 40, 15 50, 25 100 முடிஞ்சு போச்சு. அதிகபட்சமா 30 நாள். அதுக்குள்ள இது கரைச்சி எடுத்துரும். உடம்ப சர்ன்னு கரைச்சி எடுத்துரும். முடிஞ்சதுக்கு பேசாம படுத்துக்குங்க. அவ்வளவுதான். அப்படி தேவைப்பட்டதுன்னு என்ன பண்றீங்க? எலுமிச்சி பழத்தை புடிச்சு சாப்பிட்டேன். எலுமிச்சி பழம் சாப்பிட்டா இந்த கீழே இறங்கிரும். கீழே இறங்கி அங்க போய் நின்னுக்கும். கீழே இறங்கி அதுக்கு கொடுத்துட்டு போகும். எலுமிச்சி பழம் நல்லா கரைச்சி கீழே கொண்டு போகும். அது தேவைப்பட்டா. என்னது? கட்டாயம் இல்லை. இதுவே போதும். இது தேவையான அளவுக்கு சாப்பிட்டுங்க. இப்ப நீங்க ஒரு தடவை சாப்பிடுறீங்க இல்லையா, அது தேவையான அளவுக்கு சாப்பிட்டுங்க. என்னது? தேவையான அளவு. இப்ப நீங்க அது தேவையா இருக்குல்ல உங்களுக்கு, அது மட்டும் போதும். அது வெளியே போயிடும். அது வெளியே போயிடும். சரி, இன்னும் ஒரு 2 3 லைன் பேசி முடிச்சிடறோம். ரொம்ப நேரம் ஆச்சு. அதாவது எல்லா வகை உணவுகளுமே உடலுக்குள் ஏதாவது ஒன்றை கொடுத்து, அதாவது எல்லா வகை உணவுகளும் என்ன? சைவத்தில் இருக்கிற அத்தனை உணவுகளுமே, அசைவத்தில் இருக்கிற எல்லா உணவுகளுமே. உணவுன்னு என்ன? உள்ள தள்ளுறது. உணவுன்னு என்ன தெரியுமா? உணவுன்னு என்ன? உள்ள தள்ளுறது எல்லாமே எதை கெடுக்கும்? ரத்தத்தை கெடுக்கும். எலுமிச்சம்பழம் சாப்பிட்டால் ரத்தத்தை கெடுக்கும். அப்படிங்களா? ஏமா உணவுனா புரியலையா? நல்ல மண்டையில ஏத்திக்கீங்க. எல்லா வகை உணவுகளும் வாயில எலுமிச்சம்பழம் முடிஞ்சு அதுக்கு பேர் என்னது? உணவு. எல்லா வகை உணவுகளும் ரத்தத்தை கெடுக்கும்னு என்ன பொருள்? எல்லாமே விஷம் தானாங்க ஐயா? அப்படி சொல்லுங்க. மண்டையில ஏத்திக்கணும். மண்டையில சரிங்க ஐயா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? இது திருப்பி அதுக்குதான் இந்த இப்ப நான் அனுப்புற வீடியோலாம் இந்த அனுப்புற வீடியோவை நீங்க தான் லிங்க்ல போட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு நடத்துற வீடியோ உங்களுக்கு சொந்தம். நீங்க தான் பார்க்கணும். இது உலகமெல்லாம் பாக்குறோம், அது வேற. நீங்க பார்த்து திருந்துறீங்களா தான் கேள்வி. அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு சொல்றது. பதிவு பண்ணிக்கங்க. நீங்க ஒண்ணும் நடக்காது. நான் நாளைக்கு ஏதாவது சந்தேகம் கேட்டீங்கன்னா நேற்று பேசுறோம்ல, எடுத்து பாருங்க. நானு சரிங்க ஐயா. ஏதாவது சந்தேகம் கேட்டீங்கன்னா இப்ப அதுக்குதான் சந்தேகம் கேட்கணும். அதை படிச்சு கேட்கணும். படிச்சு இந்த பாடத்தை படிங்க, இந்த பாடத்தை படிச்சுட்டு வாங்க
அப்படிங்கிறது இது உப்பு சாப்பிட்டா என்ன ஆகும், உப்பு சாப்பிட்டா கண்ணு போகும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் படிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி தான் கேட்கணும். அப்ப 24 மணி நேரம் உங்க நோய் நல்லா ஆகுற வரைக்கும் புத்தகத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. சரிங்க ஐயா. நீங்க பள்ளிக்கூடத்துல சேர்ந்திருக்கிறீங்க, உங்களோட நோக்கம் வந்து வெற்றி அடையறது தான். அதை தவிர எந்த சரிங்க. சிந்தனையும் வரக்கூடாது. எந்த சிந்தனையும் வரக்கூடாது. உங்களுக்கு நோயாளியா இருக்கிறீங்க. நோயாளிக்கு நான் இன்ப துன்பம் எதுவும் கிடையாது. அவன் துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிற வரைக்கும் எதுவும் பண்ணிக்காதீங்க. என்னது எதுவும் பண்ணக்கூடாதுங்க. உங்க நோக்கம் விடுதலை அடைகிறது. விடுதலை அடைகிறதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறேன். இளவு கருமாதிக்கு போய் என்ன பண்ண போறோம்? பொதுவா சொல்றேன். இளவு கரும போய் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒண்ணும் தெரிஞ்சுக்கல. மாயையில தான் சிக்கிட்டு இருக்கோம். ஆஹ் அங்க போய் எனக்கு நோயற்ற வாழ்வே குறைவிட்ட செல்வம். சரி, கல்யாணம் ஒரு திருமணம்ங்கிற அங்க போய் நோயற்ற வாழ்வு கிடைக்குதா? எவனா செத்து போயிட்டா அங்க போனா நோயற்ற வாழ்வு. அங்க என்ன பாடத்தை கத்துக்கிட்டு வர்றான்? திருமண நிகழ்ச்சிக்கு போய் என்ன பாடத்தை கத்துட்டு வர்றான்? கூத்தடிக்கிறது போயிடுறது என்ன பாடத்தை கத்துட்டு வர்றான்? இள வீட்டுல போய் என்ன பாடத்தை கத்துட்டு வர்றான்? எதுவுமே கத்துக்கிட்டு வர்றது இல்ல. அவன் செத்து தொலைகிறான், அவன் ஆடி தொலையுது. அதே தான் நீங்களும் பண்ண போறீங்க. அதேதான் நீங்களும் உங்களை பாக்குறது நிறைய பேர் வந்திருப்பாங்க. இது உங்களுக்கு நடக்கிறதா அவனுக்கு நடக்கிறதா உங்களுக்கு. அதை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். அதை விட்டு போட இங்க இருந்து ஓடுறது வர்றது என்ன பிரச்சனை? எந்த நன்மையும் இல்லை. அது என்ன அப்ப நேர்கோட்டுல சிந்திக்கணும். சரியா? நிறைவு செய்ய போறேன். அதாவது எல்லா வகை உணவுகளுமே உடலுக்குள் ஏதாவது ஒன்றை செலுத்தி விட்டு அற்று போய்விடும். ஆனால் நீர் மட்டும் அற்றி போகாமல், எப்பவுமே அந்த தண்ணீர் நீர் மட்டும் தீர்ந்து போகாமல் அருந்தி கொண்டிருந்தால், அப்ப சிறிதளவு எப்பொழுதுமே தண்ணீர் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும்னு அர்த்தம். மற்ற எந்த உணவு நீங்க சாப்பிடுறீங்க, ஆசைக்கு தின்னுட்டே இருக்குது பாருங்க. சொல்றாங்க பாரு, தின்னுட்டே இருக்கிறாங்க பாருங்க. தின்னுட்டே இந்த ரத்தம் கெட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நீர் மட்டும் அப்பப்ப அருந்திக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அருந்திட்டே இருக்கணும். அருந்த எல்லா உணவு பழக்கம் தள்ளி போயிடும். கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்க, உணவு பழக்கம் தள்ளி போயிடும். உணவு பழக்கம் தள்ளி போயிட்டே போகும். அப்ப மருந்து என்ன பண்ணும்? தண்ணி என்ன பண்ணும்? கழுவிட்டே இருக்கும். இங்க கழுவிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். சிறுநீர் பிரிஞ்சு கரைச்சு கொஞ்சம் கரைச்சு வெளியே போயிட்டே இருக்கும். ஆனா உணவு சாப்பிட்டே என்ன ஆகும்? உடனே ரத்தம் கெட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, உடம்பு பழுது பார்க்கறது நிறுத்திடும். வாயில ஏதாவது வச்சீங்கன்னா அப்பவே மருத்துவர் என்ன நோயாளியை மாத்திட்டு, மருத்துவம் பார்க்கிற மருத்துவர் என்னவா மாறிடுவாரு? மீண்டும் நோயாளியை மாறிடுவார். அவர் ஒழுங்கா நீங்க இடைவெளி கொடுத்தீங்கன்னா மருத்துவம் பார்த்துட்டு, அதனாலதான் இவ்வளவு வேகம் நோய் நல்லா ஆகுது. உங்களுக்கு 24 மணி நேரம் கொடுத்துருங்க. மத்த யாருக்கு 24 மணி நேரம் கொடுக்கலையே. 6 மணி நேரம் இடைவெளி கொடுப்பேன். உங்களுக்கு 24 மணி நேரம், 12 மணி நேரம் தான், காலையில சாயங்காலம் வரைக்கும். அடுத்த நாள் 12 மணி நேரம், ஒன்றும் பண்ணாது. சரியா? முடிச்சுக்கிறேன். எல்லா வகை உணவுகளுமே உடலுக்கு ஏதாவது ஒன்றை செலுத்தி விட்டு அற்று போய்விடும். ஆனால் நீர் மட்டும் அற்றி போகாமல் தீர்ந்து போகாமல் அருந்தியது அற்றது போற்றி யூனியன் ஆகும். அருந்தியது அற்றது என்ற இரு சொற்களும் நீருக்கு மட்டுமே பொருந்தும். இல்லையா? அருந்தியது அற்றது என்ற இரு சொற்களும் நீருக்கு மட்டுமே பொருந்தும். அற்று போகாமல் நீர் தொடர்ந்து அருந்தி கொண்டிருந்தால் உண்பதை தள்ளி போட முடியும். எதை தள்ளி போட முடியும்? எதை திங்கிறீங்க வர தள்ளி போட்டு போலாம். அப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மாதிரி குடிச்சுட்டே வந்தீங்கன்னா பசி தாகம் அந்த பசி வராது. அப்ப நீங்க சாதாரண உணவு தப்பிச்சுக்கலாம். சாதாரண உணவு கீரையோ காயோ எது வேணாலும் தப்பிச்சுக்கலாம். அந்த விஷத்தை வந்து சேர்த்தணும், வேகமா சேர்த்தணும். சேர்த்து பூந்துக்கின்றதா அப்புறம் இந்த வேக வைத்த காய்கறி சாப்பிடுறது. இந்த வேக வைத்த காய்கறி சாப்பிடுறதுக்குன்னா விஷத்தை சேர்த்தி விஷத்தை எடுக்கிறதுக்கான உணவு. என்னது? விஷத்தை எடுக்கிறதுக்கான உணவு இது. அவ்வளவுதான். விஷத்தை எடுக்கிறதுக்கான உணவை தவிர அவர் ஒண்ணும் இல்லை. இது தொடப்பு கொட்ட மாதிரி பல்லு குச்சி போட்டு விளக்குறீங்க. பல்லு விளக்குறீங்க இல்லையா? பல்லு விளக்குற மாதிரி குடலை விளக்குறீங்க. என்னது? குடலை விளக்குறோம். இந்த குடலை வந்து 33 அடி இருக்குது. எப்படி குச்சி விடுவீங்களா? விட முடியாது. அதுக்குதான் இந்த மாதிரி காய்கறிகள். நீங்க சாப்பிட்ற காய்கறி எது கிடைக்குதோ எடுத்து சாப்பிடும் அப்படிங்கிறோம். எது கிடைக்குதோ அந்த காய்கறி எடுத்து சாப்பிட உங்களுக்கு சக்தி வருது. நோய் நீங்கனாவே சக்தி வருதுன்னு அர்த்தம். நோய் நீங்கனாவே சக்தி வருது. சரி, சக்தி இல்லாதவனுக்கு நோய் தீராது. சக்தி இல்லாதவனுக்கு நோய் தீராது. அப்ப உங்களுக்கு நோய் வந்தது, சக்தி இல்லை. என்னது? சக்தி இல்லை. அப்ப தின்னதெல்லாம் பொய். தின்னதெல்லாம் பொய். அப்ப உண்மையான விஷம். பொய் விஷம். அப்படியே புரிஞ்சுட்டீங்களா? மீண்டும் சந்திப்போம். இரவு 8 மணிக்கு பேசலாம். நன்றி. 8:15 பேசலாம். 8:20 பேசலாம். நன்றி.